இன்னைக்கு ஆயுத பூஜைக்கு எப்போதும் செய்கிற மாதிரி கடலை பாயசம்னு செய்யாமல் ரசமலை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் தான் நானும் பண்ண ஆரம்பிச்சேன். நம்ம 2 பேர் தானே 1/2 லிட்டர் பாலில் செஞ்சுப்போன்னு சொல்லி 1/2 லிட்டர் பாலில் செஞ்சால் எனக்கே பார்த்தாது போல இருக்கு. அதனால் கடைக்கு போய் இன்னொரு 1/2 லிட்டர் பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து ஊற்றி அதையுமே செஞ்சேன். அப்புறம் ரெண்டையும் ஒன்றா ஊற்றி நல்லா வடிகட்டி நல்லா புளிஞ்சு தண்ணியெல்லாம் வெளில எடுத்துட்டு 1/2 மணி நேரம் வைக்கணுமா அதே மாதிரி வச்சுட்டு ஒரு சின்ன மேக்கப்பை போட்டுட்டு டான்ஸ் ஆட போயிட்டேன். ஏன்னா ஹீரோயின்ஸ்லாம் ஆடுற மாதிரி சின்ன வயசுலேருந்தே ஆடுற அந்த பழக்கம் உண்டு. அதே மாதிரி ஆடி ஆடி பார்த்துக்கிட்டு இருப்பேன். அது மாதிரி ஆடி பார்த்துட்டு 1/2 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மூட்டையை பிரித்து பார்த்தா நல்ல ஒரு மாதிரி பிசுறு இருந்துச்சு. தண்ணியே இல்லாமல் நல்லா பிசைஞ்சு அதில் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதை தட்டெல்லாம் எடுத்து சீனி பாவில் போட்டு எடுக்கணும். சீனி பாவில் போட்டால் லைட்டாக உப்பிட்டு வேற வரும் அப்படின்னு சொன்னாங்களா. நான் தண்ணியை வேற நிறைய ஊற்றாம கம்மியாக வச்சுட்டேன். அதே மாதிரி புசு புசுன்னு உப்பிட்டு வந்துச்சா. அதுக்கப்புறம் அந்த நட்ஸ் எல்லாம் நிறையா போடணும்னு சொல்லி பாதாம் பிஸ்தா இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா துருவி வச்சுக்கிட்டேன் சின்ன சின்னதாக. அப்புறம் காய்ச்சின பாலில் நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டை எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அந்த கேப்பில் போயிட்டு நம்ம வீட்டில் பூத்திருந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து சாமிக்கு வச்சிருந்தேன். இப்போலாம் பூ டெய்லி ஒன்று பூத்துக்கிட்டு இருக்கா, நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த நட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு மூடி வச்சு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அந்த கேப்பில் போய் வெளியில் போய் டீ குடிச்சிட்டு வருவோம்னு சொல்லி வினோத்தை பிடிச்சி இழுத்துட்டு போய் டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அது ஃப்ரிட்ஜில் வைக்கவே மறந்துட்டு போயிட்டோம் போல இருக்கு டீ குடிக்கிற அவசரத்தில். அதுக்கப்புறம் அதை எடுத்து திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ஊறி போய் சூப்பராக இருந்துச்சு. அதை எடுத்து வினோத்தை கொடுத்தா என்ன ஃபர்ஸ்ட் டைம் செஞ்ச மாதிரியே இல்லையே, இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கேன் ஏமாத்திரியா அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்காக சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசையாக செஞ்சா இப்படி பண்ணுறீங்க.